இப்போ ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க. கண்ணாடியின் முன்னாடி நின்னு உங்க பேரு, நீங்க பாக்குற வேலை, சமூகத்துல உங்களுக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து அண்ட் உங்களுடைய உறவுகள், இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் முழுமையா மறந்துட்டு பாருங்க. ம், அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமாச்சே. ஆமா, கண்டிப்பா கஷ்டம்தான். ஆனா இப்போ அங்கே நிற்பவர் யார்? எந்த ஒரு அடையாளமும் இல்லாம வந்து நான் உண்மையாவே யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை என்னைக்காவது ஆழமா உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டது உண்டா? ரொம்ப ஆழமான கேள்வி இது. பலரும் இந்த யோசிக்கிறதே இல்ல. கரெக்ட். இன்னைக்கு நாம செய்ய போறது அதத்தான். நமக்காக வழங்கப்பட்டுள்ள தகவல்களின் ஒரு மிகச் சிறந்த ஆழ்ந்த அலசல் இது. பிரியானா வீஸ்ட் எழுதிய தி ஹியூமன் எலிமெண்ட் அப்படிங்கிற அற்புதமான புத்தகத்தோட மைய கருத்துக்களை தான் நம்ம இன்னைக்கு அலச போறோம். ஆமா, தி ஹியூமன் எலிமெண்ட் ரொம்ப பிரமாதமான புத்தகம். நிச்சயமா. இந்த ஆழ்ந்த அலசலில் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா? தினமும் காலையில எழுந்து ஒரு யந்திரம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த உண்மையான மனிதத்தன்மையை, அதாவது அந்த ஹியூமன் எலிமெண்ட்டை எப்படி திரும்ப கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுக்க போறோம். ஆமா, இத பற்றி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த உலகத்தை பத்தின பார்வையே மாறிடும். கரெக்டா சொன்னீங்க. சரி, இந்த தகவல்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இப்போ இந்த சோர்ஸ்களை படிக்கும் போதே எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன விஷயம் அது? பொதுவா இந்த மாதிரி புத்தகங்களை நாம சுய முன்னேற்ற புத்தகங்கள், அதாவது செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் அப்படின்னு ஒரு கட்டத்துக்குள்ள அடைச்சிடுவோம். ஆமா, சாதாரணமா அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இந்த புத்தகத்துக்கு முன்னுரை எழுதிட்ட எல்லா சேரும் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதாவது இது உங்களுக்கு எல்லா பதில்களையும் கையில் கொண்டு கொடுக்கும் ஒரு சாதாரண சுய முன்னேற்ற புத்தகம் அல்ல அப்படின்னு. இது எனக்கு ரொம்ப வித்தியாசமா பட்டுச்சு. ஏன்னா வழக்கமா செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள்ல காலையில 5 மணிக்கு எழுந்துருங்க, இந்த 10 விஷயங்களை செய்யுங்க, உங்க வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை கொடுப்பாங்களே, இது அப்படி இல்லையா? அதுதான் இந்த புத்தகத்தோட வித்தியாசமான அணுகுமுறையே. நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாதாரண சுய முன்னேற்ற புத்தகம் வெளியில இருந்து உங்களுக்கு ஒரு தீர்வை திணிக்க பார்க்கும். ஆமா, ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. பிரியானா வீஸ்ட் தனக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு குரு மாதிரி காட்டிக்கல. உங்களுக்கான எல்லா பதில்களும் ஏற்கனவே உங்களுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத உணர வைக்கிற ஒரு கருவிதான் இந்த புத்தகம். ஓஹோ, அப்ப பதில்கள் நமக்குள்ளேயே இருக்குன்றீங்க. ஆமா. அப்புறம் ஏன் நமக்கு வெளியிலிருந்து பதில்கள் தேவைப்படுது? ஏன்னா நம்ம வாழும் இந்த அவசர உலகம், பல்வேறு பொறுப்புகள், வேலைப்பொழு இதெல்லாம் சேர்ந்து நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உண்மையான குரலை முழுசா அமுக்கிடுச்சு. அதாவது நாமளே ஒரு மாயையை உருவாக்கிட்டு அதுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னு சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா. எப்படிப்பட்ட மாயனா, மனிதர்கள் இயந்திரங்களை மாதிரி வாழ பழகிட்டாங்க. ஆபீஸ்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட், வீட்ல பல பிரச்சனைகள் இருக்கும்போது அதை உணர்வு பூர்வமா அணுகினா நமக்கு வலிக்கும்னு நினைக்கிறோம். வலிக்கும், இல்லனா சரியா வேலை செய்ய முடியாதுன்னு தோணும். எக்ஸாக்ட்லி. அதனால எதையும் உணரக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறோம். நம்ம உணர்வுகளை நாமே அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு ரோபோ மாதிரி ஓடுறோம். ஆனா இந்த மாதிரி உணர்வுகளை மறத்து போக செய்வது, அதாவது நம்பிங் பண்றது அப்படிங்கிறது வாழும் முறையே கிடையாது. அது ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கை. ஆமா, அது மெல்ல மெல்ல நம்மை கொல்லும் ஒரு விஷயம். இது கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அப்படி என்றால் இது ஒரு புது புத்தல அலமாரியை எப்படி பொருத்துவதுன்னு சொல்லிக் கொடுக்கும் ஒரு சாதாரண மேனுவல் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. மாறாக நமக்குள்ளேயே ரொம்ப நாளா புதைஞ்சு கிடக்கிற ஒரு புதையலை கண்டுபிடிக்க உதவும் ஒரு வரைபடம், அதாவது ஒரு ட்ரெஷர் மேப். சரியா? ஓரளவுக்கு அது சரியான ஒப்பீடு தான். ஆனா அந்த புதையலை தேடி போற பயணம் அவ்வளவு சுலபமானது கிடையாது. ஏன்? அதுல என்ன கஷ்டம்? ஏன்னா அந்த வரைபடத்தை புரிஞ்சுக்க நாம ஒரு பெரிய முரண்பாட்டை, ஒரு பாரடாக்ஸை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. இந்த பிரபஞ்சமே முரண்பாடுகளால ஆனதுதான். முரண்பாடுகளா? புரியலையே. அதாவது நாம ஒரே நேரத்துல நிலையற்றவர்கள், அதே சமயம் நிரந்தரமானவர்கள் அப்படிங்கிற 2 வேறுபட்ட உண்மைகளா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதத்தான் ஆசிரியர் கோஎக்ஸிஸ்டிங் ட்ரூத்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஓ, நிலையற்றவர்கள் அதே சமயம் நிரந்தரமானவர்கள். ஆமா, இயற்கையில எப்படி ஒரு பக்கம் அழிவும் இன்னொரு பக்கம் உருவாக்கமும் ஒரே நேரத்துல நடந்துகிட்டு இருக்கோ, அதே மாதிரிதான் நாமும் பௌதீக மற்றும் அதை தாண்டிய, அதாவது மெட்டாபிசிக்கல் உண்மைகளா பிணைக்கப்பட்டிருக்கோம். கொஞ்சம் இருங்க, இது ரொம்ப தத்துவார்த்தமா போகுது. நிலையற்றவர்கள் அதே சமயம் நிரந்தரமானவர்கள் அப்படிங்கறத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி புரிஞ்சுக்கிறது? சொல்லுங்க. இப்போ நான் ஒரு சாதாரண மனுஷன். காலையில வேலைக்கு போறேன், சாயந்தரம் வரேன். எனக்கு இந்த முரண்பாடு எப்படி பொருந்தும்? சரி, இதை ரொம்ப எளிமையா நம்ம தினசரி வாழ்க்கையோட சம்பந்தப்படுத்தி பார்ப்போம். இப்போ உங்க உடம்பு, உங்க எண்ணங்கள், உங்களுடைய வயசு, உங்களுடைய வேலை
எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கக்கூடியவை. ஆமா, அது உண்மைதான். நேத்திருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. கரெக்ட். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்க வேற, இப்ப இருக்கிற நீங்க வேற. இதெல்லாம் நிலையற்றவை. ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குல்ல. ஒரு விழிப்புணர்வு. ஆமா, அந்த விழிப்புணர்வு மாறவே இல்ல. அது நிரந்தரமானது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நாம மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பட்டங்களை வச்சே நம்ம முழுமையா மதிப்பிட ஆரம்பிச்சிடுறோம். பட்டங்கள்னா நம்ம சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ல போட்டுக்கிற மாதிரி விஷயங்களா? சரியா சொன்னீங்க. லிங்க்டின்ல நான் ஒரு மேனேஜர், இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு டிராவலர், வீட்ல நான் ஒரு நல்ல அப்பா அல்லது பையன் அப்படின்னு பல அடையாளங்களை நாமளே உருவாக்கி வச்சிருக்கோம். ஆமா, இந்த லேபிள்ஸ் எல்லாம் நம்ம சுத்தி எப்பவும் இருக்கும். இந்த அடையாளங்கள் அல்லது பட்டங்கள் தான் நாமனு முழுசா நம்ப ஆரம்பிச்சிடுறோம். ஆனா என்னன்னா, இந்த பட்டங்களோ ரத்தமும் சதையுமான இந்த உடலோ நாம கிடையாது. அந்த எண்ணங்களையும் உடலையும் உணரும் ஒரு ஆழமான விழிப்புணர்வு தான் நம்மோட உண்மையான அடையாளம். ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வருது. கேளுங்க. நான் என்னோட வேலை இல்ல, நான் என்னோட உறவுகள் இல்ல, நான் செய்யற செயல்கள் நான் இல்ல, என்னோட சமூக அடையாளம் நான் இல்ல அப்படின்னா, தினமும் காலையில அலாரம் அடிச்சதும் படுக்கையை விட்டு எழுந்து இந்த உலகத்தை எதிர்கொள்ற அந்த நான் யார்? என் பேர் நான் இல்ல, என் தொழில் நான் இல்லைன்னா அப்புறம் என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போகாம அப்படியே உட்காந்துக்க வேண்டியதானே? இந்த அடையாளங்கள் இல்லைன்னா ஒரு சூனியமான நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுற மாதிரி ஒரு பயம் வருது. நீங்க கேட்டது 100க்கு 100 நியாயமான, ரொம்பவும் இயல்பான ஒரு பயம். ஆனா இந்த கேள்விக்கான விடையை கண்டுபிடிக்கணும்னா நீங்க முதல்ல உங்களை தொலைக்க வேண்டும் அப்படின்னு இந்த சோர்ஸ் சொல்லுது. என்னது? என்னை தொலைக்கணுமா? அதாவது உங்களை தொலைக்கிறதுனா உங்களோட உண்மையான அடையாளத்தை இழப்பது கிடையாது. மாறாக இத்தனை வருஷமா இதுதான் நான் அப்படின்னு நீங்க கட்டி எழுப்பி வச்சிருக்கிற அந்த போலியான பிம்பத்தை தொலைக்க வேண்டும். ஓ, அந்த போலி முகமூடிய கலட்டணும்னு சொல்றீங்க. ஆமா, சமூகத்தின் எதிர்பார்ப்புகளையும் மற்றவர்கள் நம்மை கொண்டாட வேண்டும் என்பதற்காக நாம் நமக்குள் உருவாக்கி வைத்துள்ள அந்த ஈகோ என்ற முகமூடியையும் உடைத்தெறிய வேண்டும். உங்களை தொலைப்பதன் மூலம் உங்களை கண்டறிவது கேட்கவே ஒரு கவிதை மாதிரி இருக்கு. ஆனா நடைமுறையில இது எப்படி சாத்தியம்? ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ திடீர்னு ஒருத்தருக்கு அவர் வேலை போயிடுதுன்னு வச்சுப்போம். அவர் மொத்தமா உடைஞ்சு போயிடுவார். கண்டிப்பா ரொம்பவே டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஏன்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் அப்படிங்கிற அந்த அடையாளத்தையே தன்னுடைய முழுமையான மதிப்பா நினைச்சிட்டு இருந்தார். அந்த வேலை போனதும் தனக்கு இனிமேல் எந்த மதிப்பும் இல்லைன்னு அவர் நினைக்கிறார். ஆமா, செல்ஃப் வர்த் மொத்தமா போயிடும்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, ஒரு வேலை போவதாலோ ஒரு குறிப்பிட்ட திறமை உங்களிடம் இல்லாமல் இருப்பதாலோ நீங்க முழுமையற்றவர்கள் ஆகிவிட மாட்டீர்கள். ஏனென்றால் இந்த வேலை, அந்த திறமை, இந்த அந்தஸ்து எல்லாமே உங்க மனசுல மட்டுமே இருக்கிற மாயைகள். உங்களின் உண்மையான மதிப்பு இவற்றில் இல்லை. அப்போ நாம ஒரு போலியான உலகத்துல வாழ்ந்துகிட்டு அததான் நிஜம்னு நம்பி கஷ்டப்படுறோம்னு சொல்றீங்க. ஆமா, 100க்கு 100% அதுதான் உண்மை. இதுதான் புத்தகத்துல ஒரு அருமையான வரியில சொல்லியிருக்காங்க. அதாவது, பிரபஞ்சம் தன்னுள் கத்துவதற்கு முன்பு வரை மெதுவாக கிசுகிசுக்கும். The universe whispers until it screams. இத படிக்கும்பொழுது எனக்கு அப்படியே புல்லரிச்சுது. ரொம்ப பவர்ஃபுல்லான கோட் அது. ஆனா இதன் உண்மையான அர்த்தம் என்ன? அந்த மெதுவான கிசுகுசுப்பு எப்படி ஒரு கத்தலா மாறுது? இது ஒரு மிக முக்கியமான உளவியல் சார்ந்த விஷயம். அந்த கிசுகிசுப்பு அப்படிங்கறது நம்மோட உண்மையான உள்மனம் நம்ம கிட்ட பேசுறது. நம்ம இன்னர் செல்ஃப் பேசுறதா? ஆமா. உதாரணத்துக்கு, உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை நீங்க தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். தினமும் காலையில ஆபீஸ் போகும்போது வயித்துல ஒரு சின்ன கலக்கம் வருமே, அல்லது ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரமே திங்கக்கிழமை நினைச்சு ஒரு சோர்வு வருமே. ஆமாமா, சண்டே ஈவினிங் ஆனாலே பல பேருக்கு அந்த ஃபீலிங் வந்துரும். கரெக்ட். அதுதான் பிரபஞ்சத்தின் கிசுகிசுப்பு. உங்க உள்மனசு இது உனக்கான இடம் கிடையாது, நீ மாறிடு அப்படின்னு மெதுவா சொல்லுது. ஆனா நம்ம ஈகோ என்ன சொல்லும்? எனக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லும். ஆமா, இல்ல இந்த வேலை இருந்தாதான் எனக்கு சமுதாயத்துல மரியாதை, மாசானா இவ்ளோ சம்பளம் வரும், நான் இதை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த உள்மனசோட குரலை அமுக்கிடும். ஓ, அப்போ அந்த கிசுகிசுப்ப கேட்காம நாம தொடர்ந்து ஈகோ சொல்றத கேட்டு ஓடிட்டே இருந்தா என்ன ஆகும்? நீங்க தொடர்ந்து அதை அலட்சியப்படுத்தும் போதுதான் பிரபஞ்சம் கத்த ஆரம்பிக்கும். அது எப்படி தெரியும்னு நினைக்கிறீங்க? தெரியலையே, உடம்பு சரியில்லாம போகுமா? ஆமா, கடுமையான மன உளைச்சல், அதாவது பர்ன் அவுட், தீராத உடல் உபாதைகள், பேனிக் அட்டாக், அல்லது ஒரு பெரிய உறவு முறிவு, இப்படி ஒரு பெரிய வலியை உங்களுக்கு கொடுத்து உங்களை கட்டாயமா நிறுத்தி அந்த பிரச்சனைய பார்க்க வைக்கும். அட கடவுளே, அதுதான் அந்த கத்தல் இல்லையா? கரெக்ட். ஈகோவுக்கும் உள்மனதுக்கும் நடக்கிற இந்த போராட்டம் தான் நம்ம வாழ்க்கையோட பல பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம். வாவ், இது ரொம்ப ஆழமான விளக்கம்.
இது எப்படி இருக்குன்னா, கடும் குளிர்காலத்துல நாம பல அடுக்குகளாக போட்டிருக்கிற தடிமனான உடைகள ஒவ்வொன்னா கழட்டி எறிஞ்சிட்டு, முதல் முறையா நம்ம தோல்ல உண்மையான காற்ற உணர்றது மாதிரி இருக்கு. சூப்பர் உதாரணம். அந்த தடிமனான உடைகள் தான் நமது ஈகோ, நமது பட்டங்கள், நமது போலியான பிம்பங்கள். அத கழட்டி வீசும்போது தான் நாம உண்மையாவே சுதந்திரமா மூச்சு விட முடியும்னு தோணுது. நீங்க சொல்ற அந்த உதாரணத்தை அப்படியே எடுத்துப்போம். ஆனா அந்த கோட்டை கழட்டினா நிம்மதியா இருக்கும்னு நாம நினைக்கிறோம். ஆனா நிஜத்துல என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? குளிருமா? எக்ஸாக்ட்லி. அந்த வெளி அடுக்குகளை கழட்டி எறியும் போது முதல்ல ரொம்பவே வலிக்கும், குளிர்ல நடுங்குவோம். ஏன்னா இத்தனை வருஷமா அந்த ஈகோங்கிற கோட்டை போட்டு பழகிட்டோம். அது நமக்கு ஒரு பொய்யான பாதுகாப்பை கொடுத்துருந்துச்சு. ஆமா, திடீர்னு அத கழட்டினா ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வரும். அதனாலதான் பல பேர் அந்த சுதந்திர காற்ற உணர்றதுக்கு பயந்துகிட்டு மறுபடியும் அந்த பாரமான கோட்டையை மாட்டிக்குவாங்க. ஆனா அந்த நடுக்கத்தை தாண்டி நின்னாதான் நமக்குள் இருக்கும் அந்த உண்மையான விழிப்புணர்வு நமக்கு தெரிய தொடங்கும். இது ஒரு மாபெரும் விடுதலை உணர்வை கொடுக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஈகோங்கிற கோட்டைய கழட்டுறது அவ்ளோ சுலபம் இல்ல. ஆம். சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவ்வளவு ஆழமான தத்துவங்கள பேசுறோம். புதையல், வரைபடம், பிரபஞ்சத்தின் கிசுகிசுப்பு, விழிப்புணர்வு அப்படின்னு பல விஷயங்கள பார்த்துட்டோம். ஆமா, நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஆனா இத நமது சாதாரண அன்றாட வாழ்வுல எப்படி பயன்படுத்துறது? ஏன்னா நான் ஒரு சாதாரண மனுஷன். காலையில எழுந்திருச்சு காஃபி குடிக்கிறேன், டிராஃபிக்ல சண்டை போட்டு ஆஃபீஸ் போறேன். என் வாழ்க்கையில இந்த உண்மைகளை எப்படி பொருத்தி பார்க்க முடியும்? இங்கதான் இந்த ஆழ்ந்த அலசலின் மிக முக்கியமான பகுதிக்கு நாம வரோம். பலரும் ஆன்மீகம் அல்லது உங்களை உணர்த்தல் அப்படின்னாலே ஏதோ காட்டுக்குச் சென்று தவம் செய்வது, இல்லனா குடும்பத்தை விட்டுட்டு சன்னியாசியா போறது அப்படின்னு ரொம்ப தவறா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அப்படிதான் ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா ஆன்மீகங்கிறது அதுவல்ல. அன்றாட வாழ்வில் இருக்கிற மிக சாதாரண விஷயங்களில் அர்த்தத்தை கண்டுபிடிப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். சாதாரண விஷயங்கள்ல அர்த்தமா? அதாவது நாம செய்யற ஒவ்வொரு சின்ன வேலைக்குள்ளேயும் ஒரு தத்துவத்தை தேடணுமா? தத்துவத்தை தேட வேண்டாம், அதுல விழிப்புணர்வோடு இருக்கணும். இப்ப காலையில நீங்க குடிக்கிற ஒரு காஃபியா இருக்கலாம், அல்லது உங்க குழந்தையோட நீங்க செலவிடுற ஒரு நிமிஷமா இருக்கலாம். அந்த நொடியில நீங்க முழுமையா இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. எதற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்களே தேர்வு செய்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை சமூகமோ, உங்களுடைய பாஸோ, உங்களுடைய பேங்க் பேலன்ஸோ தீர்மானிக்க கூடாது. நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். நாம செய்யற தேர்வு தான் எல்லாமே அப்படிங்கிறீங்க. ஆனா நடைமுறையில நாம பெரும்பாலும் சமூகம் கட்டமைத்த விதிகளின் படிதானே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆமா, அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். இந்த வயசுல படிக்கணும், அடுத்து வேலை, கல்யாணம், வீடு வாங்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கே. அதுதான் நம்மள இயந்திரமா மாத்துறதே. கட்டமைக்கப்பட்ட விதிகள், அதாவது இப்படிதான் வாழ வேண்டும், இவ்வளவு சம்பாதித்தால்தான் வெற்றி என்று கூறும் வரமுறைகள் எல்லாமே நமது ஈகோவை மட்டுமே வளர்க்கும். கண்டிப்பா. அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு தான் நாம அதிகம் யோசிக்கிறோம். கரெக்ட். அடுத்தவங்க நம்மள பார்த்து பொறாமப்படணும் அல்லது பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம பல விஷயங்களை செய்றோம். ஆனா உண்மையான அமைதி அப்படிங்கிறது உங்களோட உள்ளுணர்வில், அதாவது உங்க இன்ட்யூஷன்ல தான் இருக்கு. அந்த இன்ட்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? இத கண்டுபிடிக்க புத்தகத்துல ஒரு மிக எளிய ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பயிற்சியை சொல்றாங்க. அதுக்கு பேரு வெறுமனே அமர்ந்திருப்பது, அதாவது லேர்னிங் டு சிட். வெறுமனே அமர்ந்திருப்பதா? இது ஒரு பயிற்சியா? சும்மா உட்கார்ந்திருக்கிறதுக்கு என்ன பயிற்சி தேவைப்படுது? நான் தான் வீக்கெண்ட்ல டிவியை பார்த்துக்கிட்டே சும்மா தானே உட்கார்ந்திருக்கோம். அதுதான் இல்ல. நீங்க டிவி பார்க்கும்போது அல்லது மொபைல் நோண்டும் போது உங்க மூளைக்கு ஏதோ ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமா, அது உண்மைதான். நான் சொல்ற பயிற்சி என்னன்னா, எந்த சிந்தனையும் இல்லாமல் டிவி, மொபைல், புத்தகம்னு எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாம சும்மா ஒரு இடத்துல முழு விழிப்புணர்வோட அமர்ந்திருப்பது. இது ஏன் கஷ்டம் தெரியுமா? ஏன்? போர் அடிக்குமா? நீங்க அப்படி அமைதியா உட்கார்ந்து அடுத்த 5வது நிமிஷம் உங்க மூளை பதறும். ஐயோ, நம்ம டைம் வேஸ்ட் பண்றோமே, யாரோ மெசேஜ் பண்ணிருப்பாங்களா, அந்த வேலையை முடிக்கணுமே அப்படின்னு உங்க ஈகோ கத்த ஆரம்பிக்கும். கரெக்ட். ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும்னு தோணும். ஏன்னா ஏதாவது ஒரு வேலை செஞ்சாதான் நமக்கு மதிப்பு அப்படின்னு அது நம்புது. ஆனா அந்த பதற்றத்தை தாண்டி உங்களோட மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டு நீங்க அமர்ந்திருக்கும் போது மூளையோட அந்த ஓட்டை அடங்கி நமது உடல் என்ற மாயை மெல்ல மறைந்து நமக்குள் இருக்கும் அந்த விழிப்புணர்வு சக்தி வெளிப்படும். ஓஹோ, இதேதோ பெரிய இமயமலை பியாரும் இல்ல. தினமும் சில நிமிடங்கள் உங்களை நீங்களே சந்திக்கும் ஒரு சின்ன பயிற்சி. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் அனுபவத்துல பட்டிருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மொபைல் இல்லாம 5 நிமிஷம் உட்கார்ந்தா ஏதோ பெரிய தப்பு செய்யற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஆமாம், அதை தாண்டி வர்றதுதான் உண்மையான வெற்றி.
மேலும் நமக்கு அர்த்தமுள்ள விஷயங்களை சேகரித்து வைக்கும் பைபிள்களை நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றார். பைபிள்களா? அது மத ரீதியான புத்தகங்களா? இல்ல, இது எந்த மத ரீதியான பைபிளும் கிடையாது. இது உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட சேகரிப்பு. கீப் பைபிள்ஸ்னு சொல்வாங்க. உங்களை நிகழச் செய்யும் சில கவிதைகள், உங்களை ஒரு மனிதனா முழுமையா உணர வைக்கும் சில பழைய புகைப்படங்கள் அல்லது கடிதங்கள், மனசுக்கு நெருக்கமான சின்ன சின்ன பொருட்கள். ஓ, நம்ம பர்சனல் ட்ரெஷர் மாதிரி. ஆமா, இவையே உங்களுக்கான பைபிள்கள். இதெல்லாம் நாம ஒரு இயந்திரம் இல்ல, நாம ஒரு உணர்வுள்ள மனிதன் அப்படிங்கறத அடிக்கடி நமக்கு ஞாபகப்படுத்தும். இதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இதுல எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? சொல்லுங்க. நீங்க சொல்ற மாதிரி காலையில எந்திரிச்சு காஃபியை ரசிச்சு குடிக்கலாம், அமைதியா உட்காந்துருக்கலாம். ஆனா ஆபீஸ்ல பாஸ் திட்டுறப்போ, டெட்லைன் பிரஷர் இருக்கிறப்போ, மாசம் பிறந்தா வாடகை, இஎம்ஐ கட்டணும்னு ஒரு கட்டாயம் இருக்கும்போது, புரியுது. எந்த கட்டமைப்பும் வேண்டாம், என் உள்ளுணர்வு சொல்றபடி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தா பில்ல தானா கட்டிடுமா? இந்த தத்துவங்கள் எல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு நிஜமாவே ஒத்து வருமா? என்ன பொறுத்தவரைக்கும் பில் கட்டலன்னா பேங்க்ல இருந்து போன் வருமே தவிர பிரபஞ்சம் கட்டாது. ரொம்ப அற்புதமான கேள்வி. நீங்க கேட்டது முற்றிலும் நியாயமான, எல்லோருக்கும் வர ஒரு நடைமுறை சிக்கல் தான். ஆனா உள்ளுணர்வோடு வாழ்வது அல்லது விழிப்புணர்வோடு இருப்பது அப்படிங்கிறது உங்க பில்களை கட்டாம சன்னியாசியா போவதோ அல்லது உங்க வேலைகளை விட்டுட்டு பொறுப்பில்லாம பொறுப்புகளை தட்டி கழிப்பதோ கிடையாது. அப்போ வேற என்ன? இது உங்களுடைய செயல்களை மாற்றுவது பற்றி அல்ல, அந்த செயல்களை நீங்கள் எந்த மனநிலையிலிருந்து செய்கிறீர்கள் என்பதை மாற்றுவது பற்றியது. மனநிலையை மாற்றுவதா? அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டு வேலைக்கு போறீங்க. முன்னாடி போறவன் திடீர்னு பிரேக் அடிக்கிறான். ஈகோவுல இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பயங்கரமா கோபம் வரும், திட்டுவேன். ஆமா, எரிச்சல் பட்டு அவனை திட்டிக்கிட்டே உங்க நாளோட முதல் 1 மணி நேரத்தை கோபத்திலே கழிப்பீங்க. அதே விழிப்புணர்வோடு இருந்தா, சரி டிராஃபிக்ல இது சகஜம் அப்படின்னு ஒரு அமைதியான மனநிலையில கடந்து போவீங்க. ஓ, கரெக்ட். ரியாக்ட் பண்ற விதம் மாறுது. அதே போல உங்க பாஸ் கத்துறாருன்னு வச்சுப்போம். நீங்க உங்களோட அடையாளத்தை அந்த வேலையில மட்டுமே வச்சிருந்தா, அவர் கத்தும்போது உங்க சுயமரியாதையே அழிஞ்சு போனதா நினைச்சு உடைஞ்சு போவீங்க. ஆமா, பர்சனலா எடுத்துப்போம். ஆனா உங்களோட உண்மையான அடையாளம் வேற அப்படிங்கிற அந்த ஆழமான விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்தா, பாஸ் கத்துறத ஒரு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா மட்டும் பாப்பீங்க. அதை எப்படி தீர்க்கலாம்னு யோசிப்பீங்களே தவிர அதை பர்சனலா எடுத்துக்க மாட்டீங்க. அதாவது நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. நான் செய்யற வேலைய நான் தொடர்ந்து செய்யலாம், வாடகை கட்டலாம், பொறுப்புகளை பாத்துக்கலாம். ஆனா அந்த வேலைதான் எனது ஒட்டுமொத்த அடையாளம், அந்த பொறுப்புகள் தான் நான் அப்படிங்கிற அந்த பாரத்தை என் தலையிலிருந்து இறக்கி வச்சுட்டு ரொம்ப இலகுவா சுதந்திரமா அந்த வேலைகளை செய்யலாம். ஆமாம், அதுதான் உண்மையான சுதந்திரம். இது ஒரு அற்புதமான தெளிவு. நாம நமது உண்மையான மனிதத்தன்மையை முழுமையா ஏத்துக்கும் போது வாழ்க்கையின் ஒவ்வொரு சாதாரண நொடியும் ஒரு சுமையா இல்லாம ஒரு கொண்டாட்டமா மாறும் அப்படிங்கறத இந்த ஆழ்ந்த அலசல் எனக்கு ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கு. நிச்சயமா. கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். நமது மனிதத்தன்மை அப்படிங்கிறது நாம ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அடைய வேண்டிய ஒரு இலக்கு கிடையாது. அது ஏற்கனவே நமக்குள் இருக்கிற, நமக்கே சொந்தமான ஒரு உண்மை. அதை நாம் அமைதியா வெறும் விழிப்புணர்வால் உணர்ந்தால் மட்டுமே போதும். அந்த முழுமையான இருப்பு தான் மனித வாழ்க்கையோட மிகப்பெரிய ரகசியம். மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எந்த ஒரு சாதாரண விஷயத்திற்கு நீங்க ஒரு புதிய ஆழமான அர்த்தத்தை கொடுக்க போறீங்க? அது நீங்க தினமும் குடிக்கிற தேநீர் கோப்பையாக இருக்கலாம், உங்க நண்பரின் புன்னகையாக இருக்கலாம், அல்லது வேலையில நீங்க சந்திக்கிற ஒரு சவாலாக கூட இருக்கலாம். சற்று சிந்தித்து பாருங்க. இவ்ளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருதுன்னு நினைத்தா இந்த முயற்சியை தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. சரி.